எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எப்படி வந்து லா காலேஜுக்கு அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. tndalu.ac.in இந்த வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. தென் அதுக்கப்புறம் மெனுவில் அட்மிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள அப்டேட்டட் லா காலேஜ் ஃபார் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்னு இருக்கும். அதில் 5 இயர் கோர்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நடுவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டவுட்டை கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படின்னாக்கா உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபோன் நம்பரு, அப்புறம் மெயில் ஐடி இதை கொடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் ஒன்று உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ எப்படி பண்ணுன்னு பாருங்கள். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா உங்கள் மெயிலில் அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அதில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்க வேண்டியது தான். ஜஸ்ட் அந்த ரிஜிஸ்டர் நம்பரை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டா பார்த்து கொடுத்தாலே உங்களோட லாகின், அதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணனே உங்களோட லாகின் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே. ஃபஸ்ட்டு உங்களோட ஃபாதர் நேமு, உங்களோட ஜெண்டரு, ரிலீஜனு, கம்யூனிட்டி எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணுங்கள். தென் உங்களோட எக்ஸாம் குவாலிஃபிகேஷன்ஸ், அதான் நீங்கள் வந்து இப்போ தான் 12th முடிச்சு வரீங்கன்னா 12th என்ன குரூப் படிச்சீங்க, அது ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா அதை ஃபில் பண்ணுங்கள். ஸ்டேட் போர்ட்னா ஸ்டேட் போர்டு கொடுங்க. தென் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் பாசிங், இயர் ஆஃப் பாசிங், அந்த அதாவது இப்போ வந்து மார்ச் 2024 முடிச்சிருப்பீங்க ரீசெண்டாக. ஸோ அதில் மார்ச்சில் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் தந்தாங்கன்னா சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களுக்கு இஷ்யூ டேட் இருக்கும், அதை கொடுக்கலாம். இன்னும் உங்களோட 10th டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரெகுலராக படிச்சிங்களா இல்லை வந்து ப்ரைவேட்டில் படிச்சிங்களா, எப்படி எழுதுனீங்க எக்ஸாம், அந்த இது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதை ஃபில் பண்ணுங்கள். தென் உங்களோட அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்காங்க. ஸ்ட்ரீட் நேமு, சிட்டி நேமு, டிஸ்ட்ரிக்ட் நேமு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் பின்கோடு எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட 12th மார்க்கு, டோட்டல் மார்க்கு, அதுக்கான பர்சன்டேஜ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படி கொடுக்கணும்னா இந்த இதில் வந்து நிறைய பேர் டவுட் இருக்குது. எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அண்ட் பர்சன்டேஜ் இன்க்ளூடிங் லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ்லாம் சேர்த்து கொடுக்கணும் மார்க்கு. அதுக்கப்புறம் லாங்குவேஜஸ் இல்லாமல் டோட்டல் மார்க் கொடுக்கணும் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சாய்ஸ். அதாவது நீங்கள் வந்து சப்போஸ் வந்து டிசபிலிட்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாக்கா நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மதர் டங்க்கு அது சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன், அது இப்போ அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சரு, அப்புறம் வந்து அவங்களோட இன்கம் இன்கம் எவ்வளோ ஒரு மந்த்லி, அந்த மாதிரி இன்கம் உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருக்குது. பார்த்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் இன்கம்க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட நேட்டிவிட்டி கேட்பாங்க. நேட்டிவ் பிளேஸ், வில்லேஜ் பஞ்சாயத்தா இல்லை வந்து டவுன் பஞ்சாயத்தா, அந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் ஃபில் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 6th 12th வரைக்குமே தமிழ்நாடுல படிச்சிங்களா இல்லை வந்து அதர் ஸ்டேட்டில் படிச்சிங்களா, அதை மென்ஷன் பண்ணிக்காங்க. சப்போஸ் தமிழ்நாட்டில் படிச்சிங்கனாக்கா உங்களோட எம்இஸ் நம்பரை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எம்இஸ் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க. தென் உங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் நீங்கள் 6th 12th வரைக்கும் எங்கெங்கே படிச்சிங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா?
ஒன்ஸ் நீங்கள் ஸ்கூல் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜில் சேர்த்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தாக்கா நீங்கள் வந்து சேர்த்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி 85,000 வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த டியூஷன் ஃபீஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். எஸ் கொடுக்கும்போது பார்த்தோன்னாக்கா ஒரு சில ப்ரைவேட் காலேஜஸ்லாம் காமிக்கும். ஸோ அது நீங்கள் அப்ளை பண்ணதா விருப்பம் தான் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேண்டானாக்கா வெறும் நோ கொடுத்துட்டு கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி சூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ப்ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து மதுரையோ இல்லை வந்து கோயம்புத்தூர் அந்த மாதிரினா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது கிட்ட இருக்குன்னு பார்த்து, இல்லை வந்து உங்களுக்கு எங்கே விருப்பம் படிக்கிறதுக்கு விருப்பமோ அங்கே வந்து அந்த காலேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட ப்ரெஃபரன்ஸ் வந்து அந்த ஆர்டர் பண்ணிக்கணும். ஆர்டர் பண்ணி மொத்தம் பார்த்தோன்னாக்கா கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து 14 காலேஜஸ் காமிக்கும். இல்லை ப்ரைவேட்டு சேர்த்தனாக்கா உங்களுக்கு ப்ரைவேட்டில் எக்ஸ்ட்ரா பார்த்தோன்னாக்கா ஒரு 22 காலேஜஸ் அந்த மாதிரி காமிக்குது. ஸோ நீங்கள் ப்ரைவேட்டையும் சேர்த்து பதியணும்னா பதியலாம் நீங்கள். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா எனக்கு வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணுறேன் நான். அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ சப்மிட் கொடுக்க போகிறோம். சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு தடவை வந்து எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூ காமிக்கும். ஸோ ப்ரிவ்யூவில் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் வந்து சேவ் அண்ட் ப்ரொசீடுன்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வாஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்னு வரும். தென் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் வந்து உங்களோட பேரண்ட் சிக்னேச்சர், அப்புறம் வந்து 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. எல்லாமே ப்ராப்பராக அவங்க கொடுத்துக்கிற சைஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிங்கனாக்கா பேமெண்ட்டு போகும். பேமெண்ட்டும் நீங்கள் வந்து அந்த அந்தந்த கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பேமெண்ட் வரும். எய்தர் நீங்கள் உங்களோட யூபிஐ வச்சு கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். இல்லை நெட் பேங்கிங் வச்சுருந்தாக்கா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். தென் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் இப்படி தான் வரும். அங்கே கீழே வந்து அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு மை பேனல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரும் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துருக்கும் ஸ்டார்டிங்கில். அந்த ரிஜிஸ்டர் நம்பரும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னாக்கா லாகின் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ வந்து முடியுது. இன்றைக்கி வந்து எப்படி நம்ம லா காலேஜ்லாம் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் நிறையா காலேஜஸுக்கு நிறையா அட்மிஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க, ஷேர் பண்ணுங்கள்.